வணக்கம். என் பேர் தாமஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது S&P 500 இண்டெக்ஸ்னுடைய 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்ல வந்துட்டு நான் ஒரு இண்டிகேட்டர வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன். மேத் பை தாமஸ் 2 கேண்டில் மொமெண்டம் ப்ரோ அப்படின்றது தான் வந்து இந்த இண்டிகேட்டரு. இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, மொமெண்டத்த வந்துட்டு கேப்சர் பண்ணி சிக்னல் வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். அது சிக்னல் ஜெனரேட் பண்றப்ப நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆயிரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடி நெறைய சிக்னல் வந்திருக்கு. அத விட்டுருவோம். இப்ப நான் லைவ்ல போயிட்டு இருக்குது. ஆ சிக்னல் வருதான்னு பார்ப்போம். சிக்னல் வந்ததுன்னா என்டர் ஆகணும். இது என்ன பர்ப்பஸ்ன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலும் வந்துட்டு புல்லிஷா இருக்கணும். செகண்ட் கேண்டிலும் புல்லிஷா வர்றப்ப தான் அந்த சிக்னல் வரும். அதாவது பை பண்ண சொல்லி. செல் பண்ண சொல்லி சிக்னல் வரணும் அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலும் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கணும். 2வது கேண்டிலும் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கணும். 2வது ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய ஹைய வந்துட்டு புல்லிஷ்ல வந்துட்டு செகண்ட் கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு சிக்னல் வரும். அதேபோல டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு பார்க்குறப்ப, ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய லோவ வந்துட்டு அ செகண்ட் கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்றப்ப தான் வந்துட்டு சிக்னல் ஜெனரேட் ஆகும். இப்ப வந்து நம்ம இத வந்து பார்க்குறோம். இந்த இண்டிகேட்டரு. இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது சிக்னல் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிக்னல் வந்துருச்சு பாருங்க. கிரீன் கலரு. இப்ப நீங்க என்டர் ஆயிரணும் நீங்க. என்டர் ஆயிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்னுடைய பாட்டத்துல வைங்க. ரொம்ப டைட்டா வைக்கணும் அப்டின்னீங்கன்னா, இந்த செகண்ட் கேண்டில்னுடைய பாட்டத்துல வச்சுருங்க ஸ்டாப் லாஸ. இது வந்து ஸ்கால்பிங் தான். இது வந்து டார்கெட்லாம் கிடையாது. ஒரு 5 பாயிண்டோ, 10 பாயிண்டோ வந்த உடனே நீங்க டக்குன்ட்டு வெளில வந்துரணும். இப்ப நம்ம ஒரு இது வந்துட்டு என்ட்ரி பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸும் வந்துட்டு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கங்க. டைட்டாவே வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க ஸ்டாப் லாஸ். டைட்டான்னா எங்க வச்சிருக்கிறோம்னா, இந்த இடத்துல வச்சிருக்கோம் ஸ்டாப் லாஸ். டைட்டா இங்க வச்சிருக்கோம். ஆனா ஸ்டாப் லாஸ் வரல. அதுக்குள்ள அடுத்த கேண்டிலும் வந்துருச்சு. ஆ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அடுத்த கேண்டிலுக்கும் மொமெண்டம் வந்துருச்சு. இதுல தவற விட்டவங்க இதுல வேணா என்டர் ஆகலாம். அ ஆனாலும் வந்துட்டு இயர்லியா என்டர் ஆகுறது பெஸ்ட்டு. இப்ப உங்களுக்கு இப்ப வந்து எத்தன பாயிண்ட் வந்திருக்கும்னா, நீங்க வந்து இதுல என்டர் ஆயிருக்கீங்க. அ 74 இருக்கிறது 74, 76, 70 அ 874, 877 ஒரு 10 பாயிண்ட் நீங்க வந்தது அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு எக்ஸிட் ஆயிரலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்றது தான் வந்துட்டு இந்த இண்டிகேட்டரு. இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கால்பிங்க்கு தான் இது. ஒன்லி ஃபார் ஸ்கால்பிங்கு. என்ட்ரிக்கு மட்டும் தான் சிக்னலு. எக்ஸிட்டுக்கு வந்துட்டு சிக்னல் கிடையாது. எக்ஸிட்ன்றது வந்துட்டு, நீங்க அப்படியே அது போயிட்டே இருந்ததுன்னா, அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்கேயாவது ரிவர்ஸ் ஆகுற மாரி தெரிஞ்சதுன்னா, எக்ஸிட் ஆயிரலாம். அந்த மாதிரி இது. என்ட்ரிக்கு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் குடுக்கும். பாருங்க இப்போ இப்ப இங்க ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. நம்ம இங்க என்ட்ரி ஆயிட்டோம். நம்ம என்ட்ரி ஆன பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட் அப்டின்னாச்சுன்னா, இந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆயிருக்கோம். இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இதுல வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்கோம். ஆ இல்ல இந்த இடத்துலயே வச்சுக்குவோமே. ஏன் இது பக்கத்துல வச்சுக்கிட்டு. இங்க என்ட்ரி ஆயிருக்கோம்னு வச்சுக்கங்க. ஏன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்மளா வந்து செட் பண்ணிக்கணும். என்ன அப்டின்னுச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணாலும், சைட்வே மார்க்கெட்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இப்பலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சைட்வே மார்க்கெட் தான். இங்கருந்து மேல ஏறிச்சு. ஆனா, இப்ப வந்து நீங்க சைட்வே எடுக்கணும். அந்த மாரி டைம்ல வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஆ போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகல. ஆ இருந்தாலும் வந்துட்டு இங்க ஒரு ஹை இருக்கிறதால, அதோ இந்த ஹை இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஹை இருக்கிறதால, இந்த இடத்துல போறப்ப கொஞ்சம் தடுமாறும். அ மேல போறதுக்கு. ஆ பார்ப்போம் மேல போதா என்ன அப்டின்ட்டு. ஆ இருந்தாலும் நீங்க வந்துட்டு அ ஆப்ஷன்ல வந்துட்டு இத வந்து நீங்க ஆப்ஷன் சார்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். டைரக்ட்டா. இது எந்த ஆப்ஷன் நீங்க வந்துட்டு வாங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஆப்ஷன் சார்ட்ல போயிட்டு, இத டைரக்ட்டா வந்துட்டு அப்ளை பண்ணி வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். நீங்க இதுல வந்துட்டு பார்க்கறத விட, அதுல டைரக்ட்டா வந்துட்டு ஆப்ஷன்லயே எடுக்கிறது வந்துட்டு இன்னும் நல்லாருக்கும். அந்த மாரியும் வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆ இந்த இண்டிகேட்டர் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த சிக்னல் வரும். இது பச்சை கலர் இருந்ததுன்னா,
பையி, சோப்பு கலர் இருந்ததுன்னா செல்லு. ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன்னா வந்துட்டு செல் பண்ண போறதில்ல. பை மட்டும் தான் பண்ண போறீங்க. அப்ப வந்துட்டு கிரீன் மட்டும் தான் பார்க்க போறீங்க சிக்னல்ல. அதேபோல நீங்க புட் ஆப்ஷன்னாலும் பை மட்டும் தான் பண்ண போறீங்க. அதுலயும் கிரீன் தான் பார்க்க போறீங்க. ரெட்டுக்கு வேலை இல்லாம தான் போகும். ஆனா கரன்சி மார்க்கெட்ல யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அ ஃபோரெக்ஸ்ல. ஃபோரெக்ஸு அதுல வந்துட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 சைடுமே அவங்க வந்துட்டு என்டர் ஆகலாம். அ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கால்பிங்க்கு வந்து அருமையா இருக்கும். நல்லா சம்பாரிக்கலாம். ஸ்கால்பிங்ல. இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ஆ ட்ரேட் வித் மீ அப்படின்ற அந்த புரோகிராம்ல வந்துட்டு எ இணைஞ்சு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் இது. ஆ அவங்களுக்கு ஆனா மத்தவங்களுக்கு யாராவது வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னுச்சுன்னா, அது வந்துட்டு நீங்க வந்து ₹1000 வந்துட்டு பே பண்ணா தான் வந்துட்டு இந்த இத வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க காப்பியே உங்களுக்கு கோடிங்கே வந்து குடுத்துருவேன். நீங்க பர்சனலாவே வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகே, ஓகே. பாய்.